ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப், போன வருஷம் 2023 கட் ஆஃப் அண்ட் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்ஏயு அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1335 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6th to 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து 101 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரிமைனிங் 92% வந்து 1234 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக 1335 சீட்ஸ் வந்து இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அதாவது அஃபிலியேட் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா 10 காலேஜஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ், அதாவது 2023க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 195.5 கொடுத்துருக்காங்க. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 192 ஆர் 193 இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 189 இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. எம்பிசி அண்ட் பிஎன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 181.5 இந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 189க்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு 183.5க்கு கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 186 கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் இவ்வளோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு அளவு அட்மிஷன் கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் 195 இந்த இதில் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 191. இது வந்து இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தால் நிறையவே சான்ஸ் இருக்குது. இது ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், இதுக்கு பார்த்தீங்கன்னா 188 இந்த ரேஞ்சில் வந்துருந்தீங்கன்னா வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் பிஎன்சி இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 190 ஆர் 189 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 187 இந்த ரேஞ்சு, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 180, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 184 இந்த ரேஞ்ச். இது எல்லாமே வந்து ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் தாங்க. அதே மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப்க்கு கீழே ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டருங்க. ஸோ ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலுமே நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.